இங்க நம்ம ஹெச்எம்பி வைரஸ் பத்தி பரவலா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா காஷ்மீர்ல சத்தம் இல்லாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண சிம்பிள் மீல், ஒரு ஈவென்ட்ல சாப்பிட்ட சாதாரண மீல், அது 30 பேரை அஃபெக்ட் பண்ணி அதுல 16 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா அவங்க ஃபுட் பாய்சனால சாகல. அப்ப என்னவா இருக்கும்? இப்படி ஒரு மிஸ்டீரியஸான இல்னஸ் தான் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ராஜோரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பாதல் அப்படிங்கிற வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல கடந்த டிசம்பர் 2, 2024 அன்னைக்கு ஃபாசல் ஹுசைன் அப்படிங்கிற ஒருத்தரோட பொண்ணுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சு அடுத்த 5வது நாள்ல அந்த ஃபாசல் ஹுசைன் ஃபேமிலியில இருக்கிற 7 பேருக்கு திடீர்னு பயங்கரமா வீக்னஸ் ஆகிருக்கு. பயங்கரமா வாமிட் பண்ணிருக்காங்க. பயங்கரமான தலைவலியும் இருந்திருக்கு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஐசியூ வார்ட்ல வச்சு எமர்ஜென்சி சிகிச்சை கொடுத்திருக்காங்க. அடுத்த சில நேரத்துல அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நிலைமை ரொம்ப மோசமாகி அந்த ஃபேமிலியில 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இதே போல அடுத்த டிசம்பர் 12, 2024 அன்னைக்கு இன்னொரு ஃபேமிலி இதே போல ஒரு ஈவென்ட்டுக்கு கேதர் ஆகி அங்க சாப்பிட்டு இருக்காங்க. அதுல அஃபெக்ட் ஆகி 3 பேர் இறந்து போறாங்க. இப்படி அடுத்தடுத்து 30 பேர் வரைக்கும் அஃபெக்ட் ஆகி அதுல 16 பேர் வரைக்கும் இறந்து போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்ல ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. ஃபுட், அந்த ஃபுட்ல ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டு இறந்தவங்களோட பாடியில இருந்து பிளாஸ்மா சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதுல நியூட்ரோடாக்சிக் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் இருக்கிறது தெரிய வருது. இதே போல அவங்களுக்கு ஏற்பட்ட சிம்டம்ஸும் இந்த நியூரோடாக்சினால ஏற்படுற சிம்டம்ஸும் ஒண்ணுதான். அப்போ நியூரோடாக்சின்ஸ் தான் விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுல என்ன மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு கேட்டா, எஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எவ்வளவு பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா பர்டிகுலரா அவங்க மட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? பிளாஸ்மா சாம்பிள்ஸ் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் அது ஃபுட்னால வந்ததா வாட்டர்னால வந்ததா அப்படிங்கிறது இதுவரைக்கும் முடிவுக்கு வரல. இதுல என்ன ஃபேக்டர் இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா தெரியல. 30 பேர் அஃபெக்ட் ஆகி 16 பேர் இறந்து போறாங்க. அவங்க எல்லாருமே 1.5 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ள தான் இருக்காங்க. இப்ப அந்த சர்க்கிள்ல இருக்கிற 3000 வீடுகளுக்கு தனித்தனியா போய் சர்வே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக கவர்மெண்ட் தனியா ஒரு டீம் அலாட் பண்ணி அந்த டீம் பயங்கரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்டா இல்ல வாட்டரா இல்ல என்விரான்மெண்ட் ஃபேக்டரா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. இது எப்படி பரவுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சு சீக்கிரமாவே அந்த வில்லேஜ் நார்மல் லைஃப்க்கு வந்துடும் அப்படின்னு இறைவனை நம்ம பிரார்த்திப்போம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.